அல்லாஹ்வுக்குரிய அமல் என்று ஒன்று இருந்தாலும் ஆராய்வு செய்யாம சிந்திக்காம செய்யணும் என்று ஒரு ஒரு அப்படி ஒரு விஷயம் இருக்கா? அல்லாஹ்வுக்காக நாம செய்கிறதாக இருந்தாலும் அதை எப்படி செய்யணும், என்ன மாதிரி செய்யணும், எப்படி செஞ்சா அவன் ஏற்றுக்கொள்வான், எப்படி அந்த அமல் அமைஞ்சா அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான்ங்கிறத நாம சிந்திக்காம ஆராய்வு செய்யாம நாம அந்த அமலை செய்யலாமா? ஏனென்றா நான் ஏற்கனவே விளக்கம் தந்தபடி இப்ப தொழுகை என்றா என்ன, இந்த தொழுவதன் நோக்கம் என்ன என்கிற விஷயத்தை நாம விளங்கிக்கணுமா இல்லையா? அப்படியெல்லாம் விளங்காம விளங்குற இடத்துக்கு போகாம நான் சொல்லட்டா என்று கேட்டோன்னே நீங்க சொல்லுங்க என்றா இந்த தொழுகை நாளைக்கு சாபக்கேடாகவும் முகத்துல வீசப்படுற தொழுகையாகவும் ஆயிட்டா ஆகாது என்று சொல்ற அளவுக்கு நம்முட அறிவு அந்த அமலை பற்றிய விளக்கத்தை தந்துட்டா, விளங்கி எடுத்துக்கிட்டா இல்லை. அப்ப அப்படி இருக்கக்குள்ள என்ன செய்ய வேண்டியிருக்கு? இப்ப நான் சொன்ன விஷயம் விளங்குச்சா இல்லையா? அப்ப இப்ப நீங்க முதல் என்ன செய்யுங்கடா, சரியா? தொழுது விட்டு இருக்கிறீங்களா? நான் தொழுகிறது, இந்த தொழுக மானக்கேடான காரியத்தையும் தீய காரியத்தையும் தடுக்குதா? அப்படி தடுக்கக்கூடிய சக்தி உள்ள தொழுகையாக இருக்கா என்றதை ஆராய்வு செய்யும், சிந்தனை செய்யும். இரண்டாவது, இந்த தொழுகை சாபக்கேடாகவும் நாளைக்கு மறுமையில முகத்தில வீசப்படுற தொழுகையாகவும் ஆகிவிடக்கூடாது, அப்படி அமைஞ்சிடக்கூடாது என்கிற விஷயத்திலையும் கவனம் அறிக்கணுமா இல்லையா? அப்ப இப்ப நீங்க எதை கேட்டீங்க? சொல்லட்டால எந்த தொழுகை கேட்டீங்க? அப்ப இப்ப தொழட்டாளுக்குள்ள இன்னைக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கண்டா, ரெண்டு பக்கத்தாலையும் சிந்தனை செஞ்சு இது எப்படி நான் இதை அறிகிற, எப்படி இதை அணுகிற, எப்படி நான் இதை அந்த சக்தி உள்ள எனக்கு நன்மையாக முடிகிற தொழுகையாக அமைச்சுக்கிறேங்கிறத முதல் அறியும். அறியாத எந்த அமலும் விஜயசுடன் தரவே தராது. அறியாம எல்லாரும் செய்கிறாக நாமளும் செய்வோம் என்று செய்கிறது ஒரு ஒரு தலைச்சன் ஆட்டுக்கு பின்னால ஒரு கூட்டம் பின்னுக்கு போற மாதிரி. அது தலைச்ச நாடு போகுது, நாம எல்லாரும் பின்னுக்கு போவோம் அப்படியே. அப்ப நாம செய்கிற அமல்ல எது சிறந்தது, எது சரியானது, எப்படி செஞ்சா முறை தவறாம செய்யலாம், எப்படி செஞ்சா அதுல ஈடேற்றம் இருக்கி என்கிற விஷயங்கள் அறியறதோட அந்த விஷயத்துல செயற்பட்டோம்னா நமக்கு நிச்சயமாக அந்த நன்மை மறுமையில இல்லை, இம்மையிலேயே இங்கே இருக்கு. அப்ப அதனால ஈனைக்கு தொழணும் என்றதும் இல்லை, தொழக்கூடாண்டும் இல்லை. அறிஞ்சி தொழுங்க, செய்யறத அறிஞ்சி தொழுங்க. இல்லையா, அறிகிற வரைக்கும் என்ன செய்யுங்க, அதை பற்றி பொறுமையா இருங்க, அறிஞ்செடுக்கும் வரைக்கும் பொறுமையா இருங்க. இதுதான் ஆரம்ப விஷயம். இன்னொரு விஷயம் இதுல தொழுகை என்ற என்ன, எப்படி நன்மையை நாடி போறதுன்னு நினைச்சு இருக்கோம். அப்ப தொழுகை என்றா நினைவுபடுத்துறதுக்காக வேண்டி, அல்லாஹ்வை நினைவுபடுத்துறதுக்கு செய்யப்படும் ஒரு செயல், ஒரு அமல். சலாத்துங்கிறது நினைவுபடுத்துறதுக்காக வேண்டி நீ தொழு, நினைவுபடுத்துவதன் பொருட்டு நீ தொழு என்ற அர்த்தத்தோட ஒரு வேத வசனம் நமக்கு என்னத்தை சொல்ல வருகுதுண்டா,
சலாத்துண்டா அந்த சலாத்தில உள்ளம் அல்லாவை நினைவுபடுத்துற நிலையில அமையும். உள்ளம் அல்லாவை நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கிற நிலையில உள்ளம் அமைஞ்சி செய்யப்படுற அதுதான் சலாத். உள்ளம் நினைவுபடுத்தாம, உள்ளம் நினைவுபடுத்துற முறை தெரியாம, உள்ளம் நினைவுபடுத்துற நிலைக்கே வராம அங்கேயும் இங்கேயும் அலங்கி திரிகிற உள்ளத்தோட அமல் செய்து வெற்றி பெற முடியவே முடியாது. அப்ப அப்படி அலைகிற உள்ளத்தோட நின்றுக்கிட்டு சலாத்தை செஞ்சம் பண்ணா, சலாத்தை தொழுகமண்டா, தொழுகையே நாம தொழுதுற்றிக்க பண்ணி நினைச்சோம்டா, அந்த தொழுகை இந்த தொழுகை நமக்கு எதிரிடையாக மாறும். அது என்ன அந்த எதிரிடையண்டா, அந்த தொழுகையை பத்தி ஆராய்வு செய்ய மாட்டோம், அந்த தொழுகையை பத்தி சிந்திக்க மாட்டோம், அந்த தொழுகையை பத்தி யோசிக்க மாட்டோம். 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் என்ன செய்வோம், கண்மூடித்தனமாக செஞ்சுக்கிட்டே போறதுதான் அந்த சாபம். தொழுகை சாபக்கேட மாறுறேன்டா, அதால எந்த பிரயோசனமும் இல்லாத ஒரு வேலை ஒன்று நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப தொழுகை என்று சொன்னா அது நாளைக்கு முகத்தில வீசப்படாம சாபக்கேடு இல்லாம இருக்கணும்டா. முதல் தொழுகை என்றா என்ன, இந்த தொழுவதன் நோக்கம் என்னங்கிறது சரியான முறைப்படி அறிஞ்சி சரியான முறைப்படி அணுகிற மாதிரி உள்ளம் அமையும்டா. அந்த தொழுகையால மானக்கேடான காரியங்களும் தீய காரியங்களும் தடுக்கப்படும். அது சக்தி உள்ள தொழுகை. அந்த தொழுகை வார என்ற உள்ளம் சம்பந்தப்படும். அப்ப அதனால இப்ப நீங்க தான் முடிவு பண்ணணும், நான் தொழட்டுமா என்று. நீங்க எந்த தொழுகையை கேட்டீங்க? சாபக்கேடாக மூச்சில வீசப்படுற அந்த தொழுகையை கேட்டீங்களா? மானக்கேடான காரியத்தையும் தீய காரியத்தையும் தடுக்கிற சக்தி உள்ள நன்மை தரக்கூடிய அந்த தொழுகையை கேட்டீங்களா? எந்த சலாத்தை கேட்டீங்க என்று நீங்க விளங்காம கேட்கக்குள்ள கேட்டது இப்ப நான் விளக்கி தந்திருக்கேன். இதுல நீங்க சக்தி உள்ள தீய காரியத்துக்கும் உங்களை போக விடாம, மானக்கேடான காரியங்கள்லையும் உங்களை ஈடுபட விடாம உங்களை தடுக்கிற அந்த இன்ன சலாத்தை, தன்ஹா அனில் ஃபாஹ்ஷாயி வல் முன்கர்ங்கிற அந்த சலாத்தை நீங்க செய்யறதாக இருந்தா, அந்த சலாத்துல நீங்க ஈடுபடுறதாக இருந்தா, அந்த தொழுகையை நீங்க தொழுகிறதுக்கு ரெடி என்றா முதல் அந்த தொழுகையை விளங்கியாருங்க. அந்த தொழுகோட நோக்கம் என்ன, ஏன் தொழணும், அந்த தொழுகை அல்லாஹ்வுக்கு தேவையா, எனக்கு தேவையா, நான் யாருக்காக தொழுகிறேன் என்கிற இந்த விஷயங்களை எல்லாம் என்ன செய்யுங்க, விளங்கி அறிய முற்படுங்க. விளங்கி அறிஞத்துக்கு போறகும் அவங்களுக்கு என்ன பிடிபடுமண்டா, எல்லாரும் தொழுகிறார்களே என்று சொல்ல தேவையில்லை. எல்லாரும் தொழுகிற தொழுகையை நாம தொழுகையும் தேவையில்லை. தொழுகைண்டா என்ன என்று விளங்கி அதை நாம செய்யக்கூட அதன் ஊடாக நம்முடைய ஈடேற்றம் உயர்வு நிலை எல்லாம் என்ன செய்யும். அப்ப அலைபாயும் மனத்தோடு அமல் செய்து வெற்றி பெற முடியவே முடியாது. அலைபாயும் மனத்தை அடக்கி நீ வெற்றி பெற ஐம்புலன் அடக்கம் வேண்டுமங்க. அப்ப தொழுகை என்கிறது அல்லாஹ்வை நினைவுபடுத்துற விஷயத்தில ஒரு நிலைப்பட வேண்டியிருக்கு. தொழுகை என்கிறது அல்லாஹ்வை நினைவுபடுத்துறதுல ஞாபகப்படுத்தல ஒரு வழிப்பட வேண்டியிருக்கு. அல்லாஹ்வை நினைவுபடுத்துற விஷயத்தில ஒரு இடத்துல தரிப்பட வேண்டியிருக்கு. அப்ப இப்படியான விஷயங்கள் எல்லாம் உடலை கொண்டு நடக்காம உள்ளத்தை கொண்டு நடந்தால் நடக்குமண்டா, அந்த தொழுகை சக்தி உள்ள தொழுகையாக மாறி இந்த தீய காரியத்தில இருந்து மானக்கேடான காரியத்திலிருந்து நம்மளை எந்நேரமும் தடுத்துக்கிட்டே இருக்கு. எந்நேரமும் அதுக்கெல்லாம் போறதுக்கு நம்மள அந்த தொழுகை விடாது. அந்த தொழுகைக்கு சக்தி இருக்கு, அந்த சலாத்துக்கு சக்தி இருக்கு.
அதுதான் நன்மையான ஈடேற்றமான தொழுகை. புரியுதா? அப்ப ஈனைக்கு தொலை வானாண்டு நான் செல்லையும் இல்லை, உங்களை நான் தொழுங்க என்று செல்லையும் இல்லை. முதல் தொழுகை என்றா என்ன என்று தெளிவா விளங்கி எடுக்கிற இடத்துக்கு உங்களோட உள்ளத்தை கொண்டாங்க. உங்களோட உள்ளத்தால முதல் பூரணமா முதல் விளங்கி எடுக்கு. ஏன்னா எந்த அதுதான். அப்ப அதை விளங்கி எடுத்து செய்யக்குள்ள அந்த செயலூடாக நீங்க பாரிய அளவுக்கு பிரயோசனத்தை காணலாம். அந்த காண்ற பிரயோசனம் உங்களுக்கு இங்க இம்மையிலேயே தெரிய வேண்டி வரும். அதை மறந்துடாங்க. நாளைக்குத்தான் நன்மை கிடைக்கும், நாளண்டத்தை கிடைக்கும், மறுமையில கிடைக்கும் மட்டும் என்ன செய்யாது. மடையண்ட பேச்சுக்கு பின்னால போகாம இங்க இப்பவே கிடைக்கும். ஏண்டா உங்களோட வேர்வை சிந்திரத்துக்கு இடையில கூலிய கொடுங்க என்று சொன்ன மார்க்கம் நீங்க அமல் செஞ்சு முடிக்கிறதுக்கு இடையில அதுக்குரிய நன்மையை கிடைக்கிற மாதிரி தான் இந்த மார்க்கம் என்ன செய்யப்பட்டிருக்கு, செயற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மார்க்கத்தின் சட்டம் விதிக்கு. அப்ப மறுமை என்று சொல்றது அடுத்த நிமிடம், அடுத்த கணம், அடுத்த மணித்தியாலம், அடுத்த நாள். அப்ப இது ஏதாவது ஒரு சூழல்ல நமக்கு அந்த நன்மை என்ன செய்யும், கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி கிடைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் நாம நல்லமல் செய்யணும். நல்லமல் செய்யும். நாளைக்கு கிடைக்கும், நாளண்டை கிடைக்கும் என்று சொல்லி மறுமையில கிடைக்கும் என்று அங்க போய் பார்க்கக்குள்ள நீ செஞ்ச எல்லாம் ஒரு அமலுமே இல்லை, குப்பை என்று சொல்லி சுருட்டி வீசி விட்டா கை சேதம்பா, கணக்கில்ல கை சேதம்பா. அப்புறம் அதுக்கு அப்புறம் என்ன செய்யறேன். அப்ப இங்கேயே நாம் அது நன்மையை கிடைக்கிற மாதிரியே நம்மளோட செயற்பாடுகளும் செய்யற இதுக்கும் அமையறத நம்மளோட அறிவு கண்டுக்கிட்டா, கல்வி திறக்கப்பட்டு அந்த நன்மை எப்படி நமக்கு கிடைக்கிது என்று உணர்ற பக்குவம் வந்துட்டா, இங்கேயே உண்டு, இங்கேயே கிடைக்கும். அப்படிப்பட்ட தொழுகையில நாம ஈடுபடுறோம். சரியா? இப்ப வளமையா தொழுகையில இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்று ஓதுறியா இல்லையா? ஒரு நாளைக்கு ஒரு வக்தில 2 தரம் 3 தரம் ஓதுறோம். அப்போ ஒரு நாளைக்கு 5 வக்திலையும் எத்தனை தடம் ஓதுறோம்? ஒரு 10, 20, 30 தடவைக்கு மேல ஓதுறோம். எண்ணி கணக்கெடுத்து பார்த்தா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நாம எனக்கு நேரான பாதையை நீ காட்டு என்று அல்லாஹ்விடத்தில கேட்கமா இல்லையா? இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், எனக்கு நீ நேரான வழியை, நேரான பாதையை காட்டு என்று அவனுக்கிட்ட நமக்கு அந்த பாதையை காட்ட சொல்லி கேட்கணும் இல்லையா? அதுவும் அங்கால எப்படி கேட்க மாட்டா, நபிமார்கள், ரசூல்மார்கள், நல்லடியார்கள் சென்ற அந்த பாதையைத்தான் காட்டு. இந்த கெட்டடியார்கள் போன அந்த பாதையை எனக்கு காட்டாத, நான் அந்த பாதையை உனக்கிட்ட கேட்கல என்று தெளிவாக நாம அதை ஓதுறோமா? கேட்கமா இல்லையா? கேட்கும். சரியா? ஒரு நாளைக்கெல்லாம் கேட்டுட்டோம். அடுத்தண்டும் கேட்கும். திரும்ப பள்ளிக்கு போய் தொழுகையில நின்று எனக்கு நேரான பாதையை காட்டு என்று கேட்கமா இல்லையா? கேட்கும். மரா அடுத்தண்டும் போய் எனக்கு நேரான பாதையை நீ காட்டு என்று கேட்கமா இல்லையா? இப்படி ஒரு நாள் 2 நாள் கிழமையாகி மாசமாகி வருஷமாகி பல வருடமாகியும் நான் ஒவ்வொரு பக்திலையும் நேரான பாதையை எனக்கு காட்டு அல்லாஹ் கிட்ட கேட்டனே, அவன் எனக்கு நான் கேட்ட அந்த நபிமார்கள்ட ரசூல்மார்கள் காட்டின நல்லடியார்கள் போன அந்த நேரான பாதையை காட்டினானா சிந்திச்சதுண்டா? இப்ப நான் ஒரு விஷயத்தை கேட்டா அந்த கேட்ட விஷயம் எனக்கு கிடைக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியணுமா இல்லையா? நான் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பொருளை கேட்கிறேன், இல்லாட்டி ஏதோ ஒரு வழியை கேட்கலன்னு வைங்களேன், நீங்க எனக்கு என்ன செய்யறீங்க, அந்த வழியை சொல்லித்தாருங்க. இப்ப நான் கேட்டது எனக்கு கிடைக்குதா இல்லையா? நான் கேட்ட வழியை நீங்க எனக்கு காட்டி தந்தீங்களா இல்லையா?
இப்ப நான் பல வருடங்களாக எனக்கு அந்த சிராத்தல் முஸ்தகீம் என்ற அந்த நேரான பாதையை காட்டு என்று அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேனே. ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல வருடங்களாக ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகையிலையும் நான் தெளிவாக நபிமார்கள், ரசூல்மார்கள், நல்லடியார்கள், அவுலியாக்கள் சென்ற அந்த பாதையை காட்டி எனக்கு, கெட்டடியார்கள் கெட்டவர்கள் போன அந்த பாதை அல்ல என்று இவ்வளவு தெளிவாக எனக்கு காட்டு என்று கேட்ட அந்த நேரான பாதை அல்லாஹ் எனக்கு காட்டிட்டானா, காட்டப்பட்டுட்டா, கண்டுட்டனா, அந்த பாதையால நான் போயிட்டு இருக்கேனா என்று நான் சிந்திச்சது உண்டா? அப்ப இன்னும் 400 வருடம் போனாலும் 4000 வருடம் போனாலும் இவர் என்ன செய்வாரு? அல்லாஹ் கிட்ட நாம எண்ணத்தை கேட்டோம், அல்லாஹ் நமக்கு எண்ணத்தை தரல, நாம கேட்டதை தரல, நாம கேட்டதை அவன் தரணும், அந்த பாதையை காட்டணும். அவன் இன்னுமே காட்டல என்ற புரிதலுக்கோ சிந்தனைக்கோ அவர் அறிவு தெளிவாகி அவர் விளங்கிக் கொள்ற இடத்துக்கோ அவர் வராத வரைக்கும் அவர் அல்லாஹ் கிட்ட என்ன கேட்கம் என்று சொல்லி அவர்கிட்ட புரிதலும் இல்லை, அதுக்கும் அவர் கேட்ட அந்த பாதைக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தமும் இல்லை. ஏன்னா முதல் அவருக்கு என்ன கேட்கும், நான் என்னத்தை கேட்டுக்கிட்டு தொழுகையில நிற்கேன், அப்படி நான் கேட்டுக்கிட்டு நிற்கிற அந்த நேரான பாதையை எனக்கு அவன் காட்டினானா, காட்டுவானா, காட்டினா எப்படி இருக்கும், அந்த பாதையால எப்படி போற, எப்படி அவன் அந்த பாதையை எனக்கு காட்டுவான். அப்படி காட்டிட்டானண்டா மறுதா போய் நின்றுக்கிட்டு எனக்கு அந்த நேரான பாதையை காட்டு என்று கேட்கணுமா? இப்படி பல வகையில சிந்திக்கிற ஆற்றல் இல்லாத ஒரு மிருகம் ஒரு அமலை செஞ்சா, ஒரு செயலை செஞ்சா எப்படி இருக்கும், அப்படி போயிட்டு இருக்கிறதாக இன்றைக்கு மாறிட்டு இருக்கா இல்லையா? பல வருடங்களாக நான் கேட்ட பாதை எனக்கு காட்டுப்படல. அப்படி காட்டுப்பட்டிருந்தா திரும்ப போய் எனக்கு அந்த நேரான பாதையை காட்டுன்னு கேட்டுட்டு இருப்பேனா? எனக்கு தான் தெரிஞ்சிருக்குமே, எனக்கு தான் இப்ப பாதை தெரிஞ்ச திரும்ப போயிட்டா அல்லாஹ் கிட்ட நீ நேரான பாதையை எனக்கு காட்டுன்னு கேட்டா ஒரு பகடி பண்ற மாதிரி இல்லையா? அல்லாஹ்வே அவங்களுக்கு பகடி பண்றதுக்கு அவன் மாமானா மச்சான் இல்ல, நேரான பாதையை காட்டிட்டு கேட்டுட்டோம், அவன் நேரான பாதையை நம்ம காட்டிட்டான் வெப்பமே. திரும்ப போய் நின்றுக்கிட்டு தக்பீர் கட்டிட்டு எனக்கு அந்த நேரான பாதையை காட்டுகிட்டு திரும்பியும் கேட்டுக்கிட்டு இருக்கமாண்டா இன்னைக்கு என்ன புரிதல் வரப்போகுதுன்னா அவன் காட்டுறான், இவருக்கு விளங்குது இல்லை. இன்னொன்று, இவர் என்ன கேட்காரண்டி இவருக்கு புரியுது இல்லை. அல்லாஹ் கிட்ட இவர் என்னத்தை நேரான வழி எனக்கு காட்டு என்று கேட்டது இவருக்கு தெளிவான நிலையில தெளிவாக விளங்கி இவர் கேட்கல. ஏதோ உலக போதையில வேற என்ன நினைவுல இவர் நினைச்சுக்கிட்டு இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று ஓதிவிடுறார். நாம இப்படி ஓதக்குள்ள அல்லாஹ் கிட்ட நேரான வழியை காட்டு என்று கேட்க மாட்டி அறிவு ரீதியாக விளங்கி தெளிவடைஞ்சி சரியா புரிதலோட நின்று கேட்டிருந்தா இத்தனை வருடமாக கேட்கனே, எனக்கு அல்லாஹ் அந்த பாதையை காட்டினானா, நான் அந்த பாதையை கண்டனா, ஏன் காட்டல, இல்லாட்டி எப்படி காட்டினான் எந்த இடத்துக்கு வந்து போட்டு மறுபடிய திரும்ப போய் நின்று எனக்கு அந்த நேரான பாதையை காட்டி என்று கேட்போமா? ஒரு வழியை கேட்கும், அந்த வழியை நம்ம காட்டுறாங்க, காட்டினோடனே நாம் என்ன செய்வோம், வழி காட்டப்படுகிறதா இல்லையா? காட்டப்பட்டோம் அந்த வழியால போகும், போயிட்டு போய் திரும்ப நின்றுக்கிட்டு அந்த வழியை காட்டுங்க கேட்போமா நாம ஒரு பௌதிக ரீதியா? அப்ப நாம மனுஷனுக்கிட்டே அப்படி பல தடவை கேட்ட மனுஷன் என்ன சொல்லுவான்?
அவன் காட்டிக்கிட்டே இடிக்க நாம கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன செய்வான்? இப்போ நான் சும்மா கேட்கணேன், எனக்கு அந்த அங்கே போகிற வழியை காட்டுங்களேன், அந்த நேரான வழியை காட்டுங்களேன் என்னோட நீங்கள் எனக்கு காட்டுறீங்க. இப்போ திரும்ப நான் என்ன செய்கிறேன், இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்தில் வந்துருந்து திரும்ப கேட்க உங்கள்கிட்ட அந்த பாதையை காட்டுங்களேன். சரியா? அசருக்கு வந்து கேட்க வர நீங்கள் எனக்கு என்ன செய்கிறீங்க, அப்பையும் இன்னமும் சரியா பொறுமையாக காட்டுறீங்க. அப்போ இந்த ஆளு காட்டினேன் தானே, திரும்ப இந்த ஆள் கேட்கானே, சரி பரவாயில்ல மறந்துட்டாரா ரெண்டு காட்டுறீங்க. மாறிபுக்குவார் வந்து அந்த 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 வழியை கொஞ்சம் காட்டுங்களேன், அந்த நேரா போற அந்த இடத்துக்கு போற அந்த வழியை காட்டுங்களேன் ரெண்டு உங்கள்கிட்ட கேட்டோன்னா உடனே போய் சொல்லுவீங்களா? கொஞ்சம் கோபம் வருமா? என்ன 2 தடவை ருஹருக்கு வந்தாரு, அசருக்கு வந்தாரு, கேட்டாரு, காட்டினாங்க. இப்போ மாறிக்கையும் வந்து நின்று கேட்டுட்டு நிற்காரு. நல்ல கொஞ்சம் கோபம் இருந்தானே. இப்போ எப்படி கோபம் வந்தா இன்னியா சாவுமா மாறுதுவா? கோபம் மட்டும் இருக்கு. இஷாவுக்கு வந்து நின்று திரும்பி கேட்டா ஒரு நாளையிலேயே அடிச்சு வீச மாட்டீங்களா? உனக்கு வேலை இல்லையாடா? என்னடா கணவத்தினடா உனக்கு காட்டுற? உனக்கு அங்க போற வழியா அந்த பாதையை நான் காட்டினவா? நீ என்ன கேட்காண்டு முதல் விளங்கி வந்து கேளு சொல்லுவீங்களா இல்ல மாட்டீங்களா? முதல் நீ என்ன எனக்கிட்ட வந்து என்ன கேட்கா, அத கொஞ்சம் முதல் நீ விளங்கி வந்து கேளு, நான் என்ன காட்டுறேன் உனக்கு. அப்ப இங்க கேட்கிறவன் விளங்கி கேட்கானா விளங்காம கேட்டுட்டு இருக்கானா? இல்ல அதை சொல்லல. நான் இப்ப நான் சொல்ற விஷயத்துக்கு வாங்க, அதை சொல்லல. விளங்கி கேட்கானா விளங்காம கேட்கானா? அவன் விளங்காம கேட்கான். அவன் என்ன கேட்க மாட்டான், அவன் விளங்குற நிலையில அவன் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கிறேன், நான் உங்களுக்கு பேசல, நான் பொதுவா பேசிட்டு. அப்ப விளங்காம அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் என்கிறேன்னா அவன் என்ன கேட்க மாட்டான், அவன் விளங்காம கேட்கலன்னா அவன் ஏதோ ஒரு போதையில நிற்கான். ஒன்று உலக போதை, இல்லாட்டி பணத்துல போதை, இப்படி ஏதோ ஒரு உலக சம்பந்தப்பட்ட ஒரு போதையில ஊறி நின்றுக்கிட்டு அதை நினைவுல நினைச்சுக்கிட்டு நமக்கிட்ட அது நேரான வழியை காட்டும். நபிமார்கள் ரசூல்மார்கள் போன வழியை கேட்டு நிக்கிற மாதிரி இல்லையா? நமக்கு அவன் போதையில் நிற்கிறது விளங்கினோட என்ன செய்யணும், இனி அவன் செய்கிற அந்த கேட்கறது, அவன் செய்கிற செயல் எல்லாத்தையும் சாபமா தேடும். நீ அப்படியே செஞ்சுக்கிட்டு விளங்காம ரெண்டுக்கிறது சாபம் இல்லையா மருகா? இப்படி பல வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தனை என்னன்னு சொல்றீங்க நீங்க சொல்லுங்க. திரும்ப போய் அல்லாஹ் கிட்ட நின்றுக்கிட்டு எனக்கு நேரான வழியை காட்டு, எனக்கு அந்த நேரான பாதையை காட்டு, அந்த ரசூல்மார் நபிமார்கள் போன அந்த பாதையை காட்டு என்று கேட்டு நிற்கிறவன் அந்த பாதையால போனவனா இல்லை அந்த பாதையால போறதுக்கு காட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறவனா? அப்ப அவன் இன்னும் 10-20 வருடமாயும் இன்னும் அந்த பாதை அவனுக்கு காட்டுப்படையும் இல்லை, அவன் அந்த பாதையால அந்த வழியால அந்த நேரான வழிக்குள்ளால போகையும் இல்லவா? அப்ப அப்படி ஒரு அமலை செஞ்சுக்கிட்டு அவ்வளோ காலமும் போறான்டா அவனை ஒரு சாபமாயிட்டு வாய்ப்பதை. அப்ப அது கண்டிப்பா மறுமையில தூக்கி எறியப்படுமா இல்லையா மூஞ்சில? அப்ப இப்படி நான் செய்யற அமல் என்ன நோக்கத்துக்காக தரப்பட்டிருக்கு, இதனுடைய நோக்கம் என்னங்கிற அடிப்படையை விளங்கி எடுக்க வேண்டியது. விளங்காம செயற்பட்டா வீண் காலம் கழியும்.